friends, welcome to Secret of Samyal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான ஆனா டேஸ்டியான ஒரு மசாலா ஓட்ஸ் ரெசிபி. எப்போதும் கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கிறதுக்கு போர் அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்கும், ஹெல்தியும் கூட. உங்களோட டயட்டுக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீங்க இதை சாப்பிடலாம். இந்த சூப்பரான மசாலா ஓட்ஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த ஹெல்தியான டேஸ்டியான மசாலா ஓட்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம கடுகு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் சீரகம் சேர்த்திக்கோங்க. சீரகமும் கடுகும் பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்திக்கலாம். அதில் நல்லா பொடியாக வெட்டிக்கோங்க வெங்காயத்தை. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு மாதிரி பிங்காக ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஒரு மிளகாய் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். பச்சை மிளகாய் வந்துட்டு ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். எப்படியும் நம்ம சில்லி பவுடரும் சேர்த்த போகிறோம் இதில். இது கூடவே நம்ம தக்காளி ஒன்று வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி கேரட் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு எது பிடிக்குமோ அது சேர்த்துக்கலாம். குடமிளகாய் சேர்த்துலாம், பட்டாணி சேர்த்துலாம், வேக வச்ச பட்டாணி சேர்த்துலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அது சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் கேரட் மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், இந்த தக்காளி வேகமாக வதங்கட்டும் அதுக்காக. இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இந்த தக்காளி கேரட் எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் வதங்கிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இந்த கேரட்டும் வெந்திருக்கும் நேரத்துக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துறேன். சில்லி பவுடர் நான் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்திருக்கேன். நான் ஆல்ரெடி நம்ம க்ரீன் சில்லியும் சேர்த்திருக்கோம், பட் ரொம்ப காரமாயிடும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயில் ஒரு வதக்கிடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கிச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு நம்மளோட மிளகாய் பொடி மல்லித்தூள் எல்லாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஓட்ஸை சேர்த்தில அதில் சரி இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் நம்ம ஓட்ஸ் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்த போகிறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். முதல்ல கம்மியாக உப்பு சேர்த்தணும், இப்போ உப்பு பத்தாது, அதனால உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இதை மூடி ஒரு 7 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணலாம் மீடியம் ஃப்ளேமில். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இடையில நீங்கள் வந்துட்டு கிளறி விடுங்க, இல்லைன்னா கீழே பிடிச்சிக்கும் ஓட்ஸ் வந்துட்டு. பாருங்க, ஓட்ஸ் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. நம்மளோட மசாலா ஓட்ஸ் அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா ஓட்ஸ் ரெடி. ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. நம்மளோட சுவையான மசாலா ஓட்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் சொன்னேன் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.